ஹாய் ஆல், வெல்கம் டு ஏஸ் ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஸ்டாண்ட் பற்றி தான். ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த 18 இன்ச் ஃப்ரேம் ஒயிட் ஸ்டாண்ட். ஃப்ரேம் லெக்ஸ் ஸ்க்ரூஸ்னு இப்படி தான் நமக்கு தனித்தனியாக ரிசீவ் ஆகும். ஃப்ரேமில் 4 சைட்ஸ் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது லெக்ஸுக்கு கீழே வர புஷ். இதுலேயும் ஸ்க்ரூஸ் இருக்கும். இது லெக்ஸுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த 4 ஸ்க்ரூஸும் லெக்ஸ்க்காக. இப்போது இந்த லெக்ஸோட 2 சைட்ஸ்லேயும் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு சைடில் இந்த புஷ்ஷை ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஆரி ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கிட்டால் அயன் ஸ்டாண்ட், டபுள் சைட் ஸ்டாண்ட், ஸ்கொயர் ஸ்டாண்ட், அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட்னு டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு சூட் ஆகிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்டை நான் 5 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ் கிட்டுன்னு வாங்கினா நமக்கு செட்டாக வந்துடும். நான் 1500 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். இப்போது நமக்கு இது லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்னு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. இங்கே தான் நம்ம ரிங் ஸ்ப்ளேஸ் பண்ணணும். அதனால் இந்த சைடில் லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ரிங் ஸ்பேஸ் டாப்லையும் லெக்ஸு கீழேயும் வரணும். ஸோ கீழே ரிங் ஸ்பேஸை விட்டு மேலே லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இந்த ஆரி ஸ்டாண்ட் ரிங்ஸுன்னு தனித்தனியாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஸ்டாண்ட் 400லேருந்து 700க்குள்ளே கிடைக்கும். இந்த ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கேரி பண்ணுறதும் ஈஸி அண்ட் ஸ்பேஸ்லெஸ் ஆல்சோ. எப்போதும் இது மாதிரி 18 இன்ச் ஃப்ரேம் சூஸ் பண்ணுங்கள். இதில் தான் நமக்கு ஷார்ட் அண்டு எல்போ சைஸ் ஸ்லீவ்ஸு டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே திருப்பிக்கலாம். ஃப்ரேமில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் தான் ரிங்ஸு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ரிங்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி 2 ரிங்ஸ் வரும். ஃபுல்லாக பிளெயினாக இருக்கிறது இன்னர் ரிங், ஸ்க்ரூ இருக்கிறது அவுட்டர் ரிங். ஆக்சுவலாக இது வந்து உட்டன், மேலே நாடா சுற்றி ஒட்டியிருக்காங்க கிரிப்புக்காக. இன்னர் ரிங் மேலே கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் ரிங் வச்சு கிளாத்தை ஹோல்ட் பண்ணணும். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆரி ஸ்டாண்ட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.